நான் வந்து நக்கல் நையாண்டியா பேசுவேன் மேடைகள்ல. ஐயா வைகோ போல பேசுவேன். கலைஞர் ஐயா போல பேசுவேன். கமலஹாசன் போல பேசுவேன். மிமிக்ரி பண்ணுவேன். அது இயல்புலே சின்ன வயசுலேருந்து பண்ணுறது. அப்போ மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பாங்க. டேய் யாரை வேணாலும் பேசு. அண்ணன் வைகோ, திருமாவளவன், வேல்முருகனை பேசாத. அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்காரு. நாங்க என்ன பண்ணோம் களவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம, அண்ணன் எங்க யூடியூப்பியா பார்க்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நைய புடைன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ அவர் கூப்பிட்டு, அண்ணா சேனல் சரியா போக மாட்டேக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்புல. என்ன பண்ணோன்னா, நீங்க வாங்க அப்படின்னாரு. இப்போ வீட்டு பக்கத்தில் உறையூரில் அவருடைய சின்ன அறை, ஒரு 10க்கு 10 அறை தான். அதில் போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்கள் வந்து வைகோ மாதிரி நல்லா பேசுகிறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியாக ஒரு சட்டையர் பண்ணிடுவோம். கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பார்த்துக்கோங்க. ஒரு சேனலில் ஒரு 2, 3 காணொலி தான் வெளியிட்டிருக்காப்புல. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2, 3 நாள் தூங்காமல் கிடந்து வீட்டுக்கே போகாமல் இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் இது போல் இருக்குது டீசரு, அதுக்கு ப்ரொமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டோம். அது சமூக வலைதளங்களை பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோக்கு எதிராக எங்கள் ஆளுக்கு அப்புறம் நிற்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்கள் இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஃபோனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே போடுவேன், எவன் அவன் எங்கடா இருக்கான் வர சொல்றான்டார். மதுரைக்கு போனால் செந்தமிழ், பைந்தமிழ், அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து. ஐயோ பம்படியாக வந்து சிக்கியிருக்கமே, ஜூவில் வந்து மாட்டின மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒழுங்கு மரியாதையாக அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலையை செய்யுங்கடா அப்படின்னாரு. முதல் காணொலியை நீக்கி வச்சிட்டார்.